ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாலா பியூட்டி சமையல். இன்னைக்கு ரெசிபி கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதில் நம்ம ஜென்ரலாகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, தலை முடிக்கு ரொம்ப நல்லது. இதில் அயன் இருக்குது, கால்சியம், டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லினே போகலாம், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. முக்கியமாக வந்து பேச்சுலர்ஸ்க்கு, ஸ்கூல் காலேஜ் போகிற டீச்சர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு இதை செஞ்சு எடுத்துன்னு போயிடலாம். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாங்க, அருமையாக இருக்கும். இது எப்படி பொடி செய்கிறதுன்னு மட்டும் இல்லைங்க, இது எப்படி சாதத்துக்கு தாளிக்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது 2 கப்பு ஃபுல்லாக. இது எங்கள் சம்மந்தி வீட்டிலேருந்து பறித்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. யூஸ்வலாக எந்த வீட்லேயும் கருவேப்பிலை கேட்டால் பறிக்க விட மாட்டாங்க, கொடுத்தா கூட கொஞ்சமாக கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இன்னும் பாதி அப்படியே இருக்குது. அந்த அளவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நல்ல தங்கமான மனசுங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு 2 பெரிய பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு இருக்கணும், 50 பீஸ் இருக்கணும். தோலோடு தாங்க இதை தட்டி எடுத்துன்னு வரணும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதுலேருந்து பூண்டு வந்து தட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. ஒரு பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அடுத்து மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அலசி எடுத்துன்னு வந்தாச்சு. நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்லா வதக்கி எடுக்கணுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வதக்கி எடுத்துங்க. ஆயில் நிறையெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்ல, அதனால நம்ம ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கூட நல்லா வதங்கணும், நல்லா மொறுன்னு இருக்கணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு, கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இதையும் நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா செவந்து வரணுங்க. இதுக்கும் நிறைய ஆயில் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா செவந்து வந்த பிறகு நீங்கள் எடுத்துடலாம். அடுத்து தனியா 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 4 வந்து காஞ்ச மிளகாய். நல்லா வந்து இது ஆயில் ஆட் பண்ணக்கூடாது இதுக்கு. பாருங்கள், சீரகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். எடுத்துடலாம். இப்போது காஞ்ச மிளகாய் வறுபடலை, அதனால் கொஞ்சம் அது மட்டும் தனியாக எடுத்துக்கணுங்க. இப்போது பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கும் 1/4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா போதுங்க. இது நல்லா இடித்த பூண்டுன்றதுனால நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணினே இருக்கணுங்க, இல்லைனா அந்த பேனோடு நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா மிக்ஸ் பண்ண முடியாது. இதுவும் செவந்து வரணுங்க. பாருங்கள், நல்லா ஒட்டிச்சு, செவந்து வரணும். இப்போ எடுத்துடலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஆட் பண்ணுங்கள். பருப்பும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். தனியா, அப்புறம் பூண்டு, 1 டீஸ்பூன் பெருங்காயம் தூளும் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டுக்கு. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சது மட்டும் இல்லைங்க, இதை வந்து ஒரு பேனில் மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் ஈரம் எதுலன்னா பூண்டுலேயோ அல்லது கருவேப்பிலையோ இருந்தாக்கும் கூட சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக வந்து இதையும் நம்ம லைட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இப்போது சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா பொரிட்டோம். கடுகு காரம் அதில் இருக்கிறதுனால 1 காஞ்ச மிளகாய் போதும். வேர்க்கடலை வந்து 1 கைப்பிடி போடுங்க. வெள்ளை எள்ளு, இது ஆப்ஷனல் தான். அப்புறம் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். வெள்ளை எள்ளு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைனா கூட அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா வதங்குது. வேர்க்கடலை வந்து ஏற்கனவே டோஸ்ட் பண்ணது தான். இப்போ நம்ம ரெடி பண்ண கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே 3 பேர் சாப்பிட்லாம்.
நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஆயில் ஆட் பண்ணுங்க. இது நல்லெண்ணெயில் கூட தாளிக்கலாம், இல்லைனா நெய்யில் தாளிச்சிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் நல்லா உதிரியாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பார்த்து வடிச்சிங்க சாதத்தை. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான கருவேப்பிலை சாதம் ரெடிங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான கருவேப்பிலை பொடியும் கருவேப்பிலை சாதமும் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.